திடலுக்கு சென்று தந்தை பெரியார் நினைவிடத்தில் விஜய் மரியாதை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ். முன்னதாக அவர் எக்ஸ் தளத்தில் இன்றைக்கு பெரியாருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்து அவருடைய பாதையில் வழிநடப்போம் எனவும் பதிவிட்டிருந்தார். தொடர்ந்து தற்போது அவருடைய நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். கள நிலவரம் என்ன? வணக்கம். நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை அறிவித்து அதன் பிறகு தற்போது அந்த அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவும் செய்திருக்கிறார். அதன் பிறகு அவர் நேரில் மரியாதை செலுத்தக்கூடிய முதல் தலைவராக அந்த பெரியாரின் பிறந்த நாள் அன்று இன்று வெளியில் அவர் நேரடியாக சென்று அவர் அந்த இடத்தில் அவரது பிறந்த நாள் அன்று சென்று மரியாதை செலுத்தி இருக்கிறார். அதிலும் கையில் பூமாலையுடன் சென்று அந்த இடத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்திய அந்த போட்டோக்களானது தற்போது இங்கு வெளியாகி இருக்கின்றது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்பது நடிகர் விஜயின் அரசியல் என்ன என்பதுதான் தற்போது அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களமானது 2026 தேர்தலை நோக்கி நகர தொடங்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயின் அரசியல் என்ன, விஜயின் கொள்கைகள் என்ன, விஜய் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை அறிவதற்காக அரசியல் கட்சிகளும் கூட தயாராக இருக்கின்றன. அதிலும் மிக முக்கியமாக அதிருப்தி அடையக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள் விஜயை நோக்கி செல்லலாமா வேண்டாமா என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் யார் யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறார், எந்தெந்த முக்கியமான தினங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறார் என்பதுதான் கவனிக்கத்தக்க விஷயமாக இருந்தது. அந்த வகையில் தான் இன்று காலை பெரியாரின் பிறந்த நாள் அன்றும் அவர் பெரியாரின் வழி நடப்போம் என்று அவர் கூறியிருந்தார். இதற்கு முன்பே விநாயகர் சதுர்த்தி என்று அவர் வாழ்த்து சொல்லவில்லை என்ற ஒரு சர்ச்சை கிளம்பி இருந்தது. அப்படி என்றால் திராவிட அரசியலை விஜயும் முன்னெடுக்கின்றாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. அப்படிப்பட்ட நிலையில் மேலும் இதனை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில் பெரியாரின் பிறந்த நாள் என்று அவரது நினைவிடத்திற்கே அவர் நேரில் சென்று இன்று மரியாதை செலுத்தி இருப்பதன் காரணமாக இன்னும் பரபரப்பான ஒரு அரசியல் சூழலை மாற்றியிருக்கிறார் விஜய் என்றே கூற வேண்டும். பெரியார் திடலுக்கு சென்று தந்தை பெரியார் நினைவிடத்தில் விஜய் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் அது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கவும் நாம் கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.